கடவுள்னா என்ன, அதை எப்படி பார்க்கறது? படைக்கப்பட்ட பொருள் ஒன்றால் படைக்கப்பட்டவன் இருப்பான். ஆலய வழிபாட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களாக இருக்கலாம். இயற்கையை தான் வழிபட்டு பண்ணோம். மலை வழிபட்டோம், நீரை வழிபட்டோம், காற்றை வழிபட்டோம், ஆகாயத்தை வழிபட்டோம். அண்ட சராசரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈர்ப்புங்கிறது ஒன்றுங்கிறது காற்றுல தான் பிணைப்பு இருக்குது. பகலில் வெளிச்சமாக இருக்குது அது கடவுள், இருட்டாக இருக்குது அது கடவுள் இல்லை. உண்மையிலே பண்டைய காலத்தில் இருட்டை பார்த்து வாழ்ந்த காலமும் இருக்குது. உண்மையிலே சூரியன் தான் சாமி, சந்திரன் தான் இரவுல சாமி. ஆன்மீகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜோதிடம்ங்கிற ஒரு கணக்கு தெரிஞ்சிருக்கணும். இவர் 9ல் இருக்குங்க, காலபைரவர் கும்பிடணும். சூரியன் 9ல் இருக்குங்க, ஈஸ்வரனை கும்பிடணும். 9ல் சந்திரன் இருக்குங்க, அங்காள பரமேஸ்வரியை கும்பிடணுங்க. அப்போ அவங்க ஜாதகத்தை வச்சு தான் அவங்களுக்கான கோவில்ன்றது இருக்கா சார்? இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாரும் ஒன்றா விடுறோம். முருகன் வெவ்வேறு வடிவத்தில் இருக்கலாம், வெவ்வேறு பேரில் இருக்கலாம். அவனுடைய அன்பும் அவருடைய ஆனந்தமும் ஒன்று தான். கோயில் போனால் எல்லாரும் வேண்டுதல் வைப்பாங்க, நான் வேண்டுதல் வைக்க மாட்டேன். எனக்கு வாய்ப்பு மட்டும் கொடு, உழைக்கிறது நான் ரெடியாக இருப்பேன். வணக்கம் சார். பொதுவாக ஆன்மீகம் சாமி அப்படின்னாலே திடீர்னு கண்ணு முன்னாடி நிற்கணும், நேரடியாக நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லணும். இப்போ கருப்பு படத்தில் கூட சாமியே நேராக வாதாடும் கிளைண்ட்டுக்கு. இந்த மாதிரி நேரில் சாமி பண்ணாதான் சாமி பண்ணதுன்னு அர்த்தமா, இல்லை கண்ணு மூடி தியானம் பண்ணுறப்போ உள்ளே வர ஒரு ஒளியாக இருக்கலாம், ஒரு குரலாக இருக்கலாம், நமக்கு தெரிஞ்ச ஒருத்தரே நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லலாம், இல்லை இதெல்லாம் கடவுள்னு பார்க்குறதா? கடவுள்னா என்ன, அதை எப்படி பார்க்குறது? நீங்கள் பார்க்குறது எல்லாமே கடவுள் தான். இதுதான் அதுதான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்கிற மாரி, படைக்கப்பட்ட பொருள் ஒன்று இருந்தால் படைக்கப்பட்டவன் இருப்பான் அப்படிங்கிற மாரி. நீங்கள் ஒவ்வொருத்தருடைய நிகழ்வுகள் எல்லாமே பார்வைகள் வித்தியாசமாக இருக்கும். இது இதில் தான் பார்க்கணும், இப்படி தான் பார்க்கணும், அப்படி தான் பார்க்கணும். இவங்க உதாரணத்துக்கு அந்த காலத்தில் மரத்தை கும்பிட்டோம், அந்த காலத்தில் புத்து சாமி கும்பிட்டோம். இன்றைக்கி வரைக்கும் புத்து கோயில்னு ஒன்று இருக்குது. ஊருக்கு ஒரு சாமி பார்த்தீங்கன்னா நாகாத்தம்மன் கோயில் இருக்குது, புத்து கோயில் இருக்குது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் வேப்பமரத்தை சாமி கும்பிட்றது. நம்மளுடைய பண்டைய காலத்தில் கோவில் ஆலய வழிபாட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களாக இருக்கலாம். இயற்கையை தான் வழிபட்டு பண்ணோம். மலை வழிபட்டோம், நீரை வழிபட்டோம், காற்றை வழிபட்டோம், ஆகாயத்தை வழிபட்டோம், நெருப்பை வழிபட்டோம். நெருப்புன்னு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன தெரியாத போது நமக்கு இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா நீரை சாமியாக நம்ம கும்பிடுறோம். நிறைய பொருள்களை நிறைய பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஆயுத பூஜைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு விளைவிக்கக்கூடிய அரிவாள்லேருந்து கத்திலேருந்து கோடாரியிலேருந்து எல்லாத்தையும் கடவுள் எல்லாமே அதுதானே நமக்கு கடவுளாக அதை தானே படைக்கிறோம். அது நம்ம என்னென்னா பார்க்கக்கூடிய விதங்கள் அவங்கவுங்களுடைய தேடலுக்கும் தேவைக்கும் பார்வைகள் வித்தியாசமானது. நான் பார்க்குறது மரமாக பார்க்குறேன், இன்னொருத்தர் சிலையாக பார்க்குறாரு, இன்றைக்கி உருவமாக பார்க்குறாரு, ஒருத்தர் ஒளியாக பார்க்குறாரு, ஒருத்தர் அருவமாக பார்க்குறாரு. இதுதான் சரி, இதுதான் தவறு, இதுதான் உண்மை, இதுதான் பொய்ன்னு நீங்கள் சொல்கிற இடத்துல யாருமே கிடையாது. என் பார்வைக்கு நான் ஆலமரத்தை கடவுளாக பார்க்குறேன், உங்கள் இதுக்கு நீங்கள் காற்றா கடவுளை பார்க்குறீங்க. காற்றும் கடவுள் தான். காற்று இல்லைன்னு வச்சிங்களேன், இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எல்லா ஜீவராசிகளுக்கும் அண்ட சராசரங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈர்ப்புங்கிறது ஒன்றுங்கிறது காற்றுல தான் பிணைப்பு இருக்குது. இந்த பிணைப்பு இல்லைன்னு வச்சிங்களேன், இது கடவுள் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், பார்க்குற இடமெல்லாம் இருப்பான். வெளிச்சமும் கடவுள் தான், இருட்டும் கடவுள் தான். பகலில் வெளிச்சமாக இருக்குது அது கடவுள், இருட்டாக இருக்குது அது கடவுள் இல்லை. உண்மையிலே பண்டைய காலத்தில் இருட்டை பார்த்து வாழ்ந்த காலமும் இருக்குது. ஏன்னா அது ஏதோ இருண்டு போச்சு, உலகம் இருண்டு போச்சுன்னு சொல்லி பயந்த காலம் இருக்குது. ஆனால் பகலில் சந்தோஷமாய் பகல் வெளிச்சம் வந்தோன்னா அதுதான் கடவுள், அதுதான் சாமி. உண்மையில சூரியன் தான் சாமி, சந்திரன் தான் இரவுல சாமி. அந்த காலத்தில் கிரகங்களை எப்படின்னா பார்க்கக்கூடிய விண்மீன்கள் தான் கடவுள். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக பார்த்தாங்க. என்னைய பொறுத்தளவுக்கு ஒரு குழந்தை படிக்குது அப்படின்னு வச்சுங்களேன். சில குழந்தை வீட்டில் டிவியை போட்டுவிட்டு டிவி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் பாட்டு கேட்டுக்கிட்டே படிக்கிற குழந்தை இருக்குது. சில பேர் தனியாக உட்காந்து எந்த சத்தமும் இருக்கோட அப்படியே நிசப்தமாக இருக்கணும், அதில் உட்காந்து படிக்கும். சில பேர் 2 பேர் பேசிக்கிட்டே படிப்பாங்க, 4 பேர் குரூப்பாக உட்காந்து படிப்பாங்க. எல்லாம் படிப்பு தான். எல்லாமே அவங்கவுங்க அனுபவங்களுக்கு, அவங்கவுங்க தேவைகளுக்கு, அவங்கவுங்க பார்வைகளுக்கு, அவங்கவுங்களுக்கு ஒத்து வர்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த நிகழ்வுகளை என்ன பண்ணுற அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அவ்வளோ அழகாக படிக்கும். நீங்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், டிவி நல்ல வால்யூமாக இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோனில் அழகாக தெளிவாக பேசுவாங்க, அங்கே டிவியும் அழகாக பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் நல்லா குழந்தை பார்த்தீங்கன்னா டிவியில் ஏதோ ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும், இல்லை ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கும், இங்கே ஹோம்ஒர்க் எழுதும், பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கும். உண்மையிலே நான் என்னுடைய நண்பன் ஒருத்தர் இருந்தார், அவ்வளோ டிவி அவ்வளோ அழகாக பார்ப்பார். ஆனால் ஃபஸ்ட்டு மார்க் அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பான். எப்படி அவனால் மட்டும் முடியுது? இங்கே பார்க்குற விதங்கள் இருக்குது பாருங்கள். அப்போ கடவுள் இந்த ஆன்மீகங்கிறது இப்படி தான் சில பேர் ஒளியாக பார்க்குறாங்க பாருங்கள். இன்றைக்கி வரைக்கும் வள்ளலாரோட வழிபாடு பார்த்திங்கன்னா ஒளியோட வழிபாடு தான்.
ஒருத்தர் உருவ வழிபாடு நல்லது, ஒருத்தர் உருவ வழிபாடு நல்ல அருவ வழிபாடு அப்படிங்கிற மாதிரி அவரவர் பார்வையில் தான் இந்த பார்க்க முடியுமே தவிர இது சரின்னோ இது தவறுன்னோ இது உண்மைன்னோ இது பொய்யின்னோ இது நல்லதுன்னோ இது கெட்டதுன்னோ இங்கே சொல்கிறதுக்கு வழி இல்லை. ஆனாலும் இந்த வழிபாட்டு முறைகள் ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் என்னென்னா ஜோதிடம் தான். ஏன் அப்படின்னா இந்த ஜோதிடத்தோட கணக்கை வந்து எப்படியாச்சும் தெரிஞ்சாதான் ஏன்னா இந்த ஜோதிடம் முதல் ஒரு விஷயம் எனக்கு என்ன ஒன்று அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும். என்னைய பொறுத்தளவுக்கு முதல் நிகழ்வு வந்து ஆன்மீகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜோதிடம்ங்கிற ஒரு கணக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜோதிடம் தெரியாமல் நீங்கள் வந்து ஆன்மீகம் ஒரு பயபக்தி பக்தி அப்படிங்கிறது எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம். ஆனால் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு பொருள் கேட்கணுன்னா எந்த பொருள் கேட்கணும், எப்படி பொருளை கேட்கணும், என்னென்ன பொருள் கேட்கணும். உங்கள்கிட்ட ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு பொருளை கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா? கொடுக்க முடியாது. அதுதான் இந்த மெஷர்மெண்ட். என் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியலை, என் பாதைக்கு என்னன்னு தெரியலை, என் பாதை என்னன்னே தெரியலை. நானாக என்ன பண்ணுறேன், கடவுள்கிட்ட போயிட்டு எனக்கு கடவுளே அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. நான் என்னதுக்காக வந்திருக்கேன், நான் என்ன படைக்க வந்திருக்கேன், என்ன பாதுகாக்க வந்திருக்கேன், எனக்கு தேவை என்ன, என்னுடைய வாழ்க்கை முறைக்கு என்ன தேவை இருக்குது இந்த ஆன்மீகத்தில். ஆனால் நம்ம என்னம்மா பண்ணுறோம், நீங்கள் கோயிலுக்கு போனால் நானும் கோயிலுக்கு போகிறேன், நீங்கள் இந்த சாமி கும்பிட்டு நானும் அந்த சாமி கும்பிட்டுறேன். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே சாமியை பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரே நேரத்தில் கும்பிடுவாங்க. உங்களுக்கு ஒரு சாமி இருக்கும், அவருக்கு ஒரு உண்மை இருக்கும், அவருக்கு ஒரு பாதை இருக்கும். ஆனால் என்ன, நீங்கள் போய் ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், உடனே உங்களை ஃபாலோ பண்ணிடுறது, உடனே அப்படியெல்லாம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு போங்க சாமி கும்பிடுங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு பிராப்தம் ஒன்று இருக்கும் பாருங்க, பாதை. அது தெரியாமல் எப்படி போகிறீங்க, உங்களோட தேவை என்னன்னு தெரியலையே, உங்கள் ஆசை என்னன்னு தெரியலையே, உங்களுக்கு என்னென்ன வேணும்னு தெரியலையே, உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு தெரியலையே. கடைசி வரைக்கும் நம்ம பாதை தனிப்பாதை. உங்கள் கயிறை என் கயிறை ஒத்து வருமா, இல்லை உங்கள் கயிறை என் கயிறை எப்படி ஒத்து வரும்? ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இல்லை நீங்கள் அந்த கோயில் போனேன், நான் போயிட்டு வந்தால் உடனே நடந்தது. உண்மையிலே நான் சொல்கிறேன், நான் போயிட்டு வாங்க நடக்கும்னு சொல்கிறேன். ஆனால் பாதை தெரியாமல் போய் குரு 9ல் இருக்குங்க, காலபைரவர் கும்பிடணும், குரு செவ்வாய் 9ல் இருக்குங்க, அகோர வீரபத்தினை கும்பிடணும், சூரியன் 9ல் இருக்குங்க, ஈஸ்வரனை கும்பிடணும், 9ல் வந்து சந்திரன் இருக்குங்க, அங்காள பரமேஸ்வரியை கும்பிடணுங்க, 9ல் செவ்வாய் இருக்குங்க, மருதமலை முருகனை கும்பிடணுங்க, 9ல் செவ்வாய் இருக்குங்க, சுவாமிமலை முருகனை கும்பிடணுங்க, 9ல் இது சந்திரன் இருக்குங்க, அங்காள பரமேஸ்வரியை கும்பிடணுங்க, 9ல் வந்து சந்திரன் இருக்குங்க, ராஜராஜேஸ்வரியை கும்பிடணுங்க. ஆனால் நீங்கள்லாம் ராஜராஜேஸ்வரி கும்பிடுங்க, நானும் ராஜராஜேஸ்வரி கும்பிட்றேன். உங்களுக்கு மட்டும் வரம் கொடுக்குது, எனக்கு எப்படி வரம் கொடுக்கும்? என் பார்வைக்கு அதுக்கு தூரமாக இருக்குது. என்னுடைய வேண்டுதல் பிரார்த்தனையும் அதுக்கு எப்படி, நான் வேண்டலாம், எல்லா கடவுள்கிட்டையும் கேட்கலாம். ஆனால் எனக்கு என்ன தேவைன்னு நான் தெரியாமல் போய் கேட்டேன். செவ்வாய்கிட்ட போயிட்டு இப்போ உதாரணமாக முருகன்கிட்ட போயிட்டு எனக்கு நிலத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்து விடுன்னு வேண்டலாம். அதே தாய்கிட்ட போயிட்டு எனக்கு குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லும்போது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே முருகன்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையணும், திருமணம் வரையணும் அப்படின்னா ரைட்டு. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எதையோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா குருகிட்ட போயிட்டு எனக்கு நல்ல குரு கிடைக்கணுங்க அப்படின்னா எப்படி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு ஒரு வீடு நல்லா சூப்பரான வீடு அமைக்கணுங்க, உண்மையிலே நல்லாயிருக்கும். ஆனால் குருகிட்ட போயிட்டு எனக்கு இடத்துல பிரச்சனை இருக்குது, இது எப்படி என்னென்ன இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னா செவ்வாய் எங்கே இருக்குது, சுக்கிரன் எங்கே இருக்குது, புதன் எங்கே இருக்குது, இல்லை சந்திரன் எங்கே இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாதை, ஒவ்வொரு விதமான கிரகம், ஒவ்வொரு விதமான நட்சத்திரம், இது தன்மைகள்லாம் வேறு. அப்போ அவங்க ஜாதகத்தை வச்சு தான் அவங்களுக்கான கோவில்ன்றது இருக்கா சார்? இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாரும் ஒன்றா விடுறோம். எந்த கோவிலில் கூட்டம் அதிகமாக இருக்கோ அந்த கோயிலுக்கு போயிடுறோம். உங்களுக்கு ஒன்று நடந்துட்டுன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, நடந்துட்டுனா அந்த தெருவில் 10 பேர் இருந்தால் 10 பேரும் உங்கள் கோயில். நீங்கள் இப்போ எங்கே போனீங்க, எப்படி அவர் மட்டும் போனார், நானும் அந்த கோயில் போய் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், நான் போய் சாமிகிட்ட வேண்டுறேன், நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுதான் ஆச்சரியம் இருக்குது. உங்கள் கோயில் வேறையா, உங்களுக்கு உங்களுடைய பிராப்தம் வேறு, உங்களுடைய கடவுளுடைய அனுகிரகமே வேறு. 9ல் சனி பவன் இருக்குது, சித்தரோட ஜீவசமாதி. 9ல் ராகு இருக்குது, துர்க்கை. 9ல் கேது இருக்குது, பிள்ளையார். 9ல் ராகு இருக்குது, வளைவில் இருக்கக்கூடிய ரோட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாகாத்தம்மன். 9ல் கேது இருக்குது, ரோட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோயில். எவ்வளோ அழகாக கும்பிடலாம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இல்லை அவர் போன கோயில் தான் நானும் போவேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கோயில் நல்லா இருக்கும், அந்த 20 கோயில் தான் எல்லாருமே. சிவன் கோயில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயில் போங்க. இதுக்காக நான் 20,000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் அங்கிட்டு போய் பார்க்கணும்னு சார். எல்லா சிவனும் அவனே. நீங்கள் அதுதான் சொல்கிறல்ல, முருகன் வந்து வெவ்வேறு வடிவத்தில் இருக்கலாம், வெவ்வேறு பேரில் இருக்கலாம். அவனுடைய அன்பும் அவருடைய ஆனந்தமும் வந்து ஒன்று தான்.
எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருங்க, எல்லோரும் நல்லா இருங்க, எல்லாம் சந்தோஷமாக இருங்க. அதை விட்டு வந்து இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு இந்த நிகழ்வுல அழகாக வந்து எப்படியா இருந்தாலும் எல்லா இடத்துலையும் வந்து படிக்கிற புள்ள வந்து எப்படியா இருந்தாலும் அந்த விஷயத்தை படிக்கும், புரிஞ்சுக்கும். அதுமாரி தான் வாழ்க்கையும் அவரவர் பார்வையிலேருந்து இது வந்து வித்தியாசப்படும். வெவ்வேறு நிலைகள் இருக்குது. அதை விட்டு அவரவர் நிலையிலேருந்து அதை கொண்டாடணும் இந்த ஆன்மீகத்தை. நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க சார் கடவுள் பற்றி. அன்பே சிவம் படத்தில் கூட கமல் வந்து மாதவன்கிட்ட சொல்லுவார், இன்னொருத்தன் கஷ்டப்படுறத பார்த்து கண்ணீர் விடுற பார்த்தியா நீயும் கடவுள் தான் அப்படின்னு அந்த டயலாக் வரும். ஸோ வந்து அப்படி ஒவ்வொருத்தர் பார்வையிலையும் ஒவ்வொரு கடவுள்கள் இருக்காங்க. உங்களுக்கு எதுவும் அனுபவம் இருக்கா சார்? கடவுளை பார்த்ததாவோ இல்லை கடவுள்கிட்ட? நிறைய விஷயம் இருக்கு. ஏற்கனவே ஒன்று சொல்லிட்டீங்க நீங்கள். நிறைய இருக்கு. ஒன்றும் இல்லை, நிறைய நிகழ்வு. அது வந்து எப்பயுமே வேண்டுதல். நம்ம வந்து கோயில் போனால் எல்லாரும் வேண்டுதல் வைப்பாங்க. நான் வேண்டுதல் வைக்க மாட்டேன். எனக்குன்னு நான் வேண்டுதல் வைக்கவே மாட்டேன். பொதுவாக வந்து நான் கூட அர்ச்சனை கூட பண்ணும்போது நான் இது கூட பரிகாரமாக கூட நீங்கள் யாருக்காச்சும் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு வீடியோலையும் நிறைய பரிகாரம் எதுக்காக சொல்கிறது அப்படின்னா, கோவிலுக்கு போனால் எல்லாருமே பேர், நட்சத்திரம், ராசி சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுறேன், சாமியோட பேருக்கு அர்ச்சனை பண்ணுவேன். நீ நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன். நான் இப்போ ஒரு முருகன் கோயில் போயிருந்தேன், சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணேன். இது நான் அதுதான் நான் உணர்றேன். நான் எனக்கு படைக்கப்பட்டவன் நல்லா இருந்தேன், எங்கள் அப்பா அம்மா நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன். அவ்வளோதானே விஷயம். ஆனால் இல்லை நான் நல்லா இருக்கணும். நான் ஏன் நல்லா இருக்கணும்? எனக்கு என்ன தேவை நீ கொடுக்க போகிற, எனக்கு என்னென்னு நீ பாதை காமிக்க போகிற, எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு என்னை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறா, எதுன்னு நீ வழிகாட்ட போகிறா, எனக்கு வழி மட்டும் காட்டு. நம்ம மறுபடியும் எல்லா கடவுள்கிட்டையும் கேட்குறது ஒன்றே ஒன்று என்னென்னா, எனக்கு வாய்ப்பு மட்டும் கொடு, உழைக்கிறது நான் ரெடியாக இருப்பேன். வாய்ப்பு மட்டும் கொடு, நான் வேகமாக விடுறேன். ஏன்னா பிள்ளைங்க படிச்சுட்டு இன்றைக்கி வேலை இல்லை. நீ படித்த படிப்புக்கு வேலை இல்லை. படித்த படிப்புக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பமாக எடுத்துக்குங்க. ஆனால் என்ன வேலை கிடைக்குதோ அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆனால் நான் என்ன பண்ணேன், இல்லை நான் பிஇ வந்து எலக்ட்ரிக்கல் படிச்சுட்டேன், நான் வந்து மெக்கானிக்கல்லாம் போக மாட்டேன். அட்லீஸ்ட் நீங்கள் இதில் போய் ஒரு 6 மாதம் வேலையை பாருங்கள். அட்லீஸ்ட் இன்றைக்கி போய் பாருங்கள், நாளைக்கு மாற்றிக்கலாம். இப்படி என்னுடைய பார்வையில் வந்து நிறைய நிகழ்வுகள் இருக்குது. அது வந்து ஒரு அடுத்தடுத்த நிகழ்வில் நான் அதை பற்றி பேசுகிறேன். கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷம். நன்றி. நன்றி.